இந்தியாவினுடைய விடியா வெள்ளி சாரி விடிவெள்ளி மோடி அவர்கள் நாளைக்கு வந்து கோயம்புத்தூர் அவருக்கு தமிழ்நாடுக்கு வராரு. இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு வந்து வரவேற்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மக்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு மனுவையும் கொடுக்க உள்ளாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம அதை வந்து நீங்க இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, என் மாமியா நாகம்மா மேல சத்தியமா நான் மனு தான் கொடுக்க போறேன், தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் கொடுக்க போறேன் பாரு. ஆனா உண்மையிலுமே அவர் எதுக்கு கொடுப்பாருன்னா, என் கட்சியில இது மாதிரி என்ன இவன்லாம் எதுக்குறான், அவன் வீட்டுக்கெல்லாம் ஒரு ரைடை போடுங்க அப்படின்னு சொல்லி பேர் வரியா லிஸ்ட் எடுத்து செங்கோட்டையன் வீட்டுக்கு போட்டு விடுங்க, டிடிவி தினகரனோட போட்டு விடுங்க, ஒன்று எல்லார் வீட்டுக்கும் ஒரு இடி அமுச்சு விடுங்க, நம்ம வந்து தேர்தலில் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், 2026 நம்மளை எதுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேணா மனு கொடுப்பாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து பேசுறது பூரா பச்சை பொய். இப்ப நாளைக்கு போயிட்டு நான் வந்து எஸ்ஐஆர் குறிப்பா பேச போறேன், எஸ்ஐஆர் குறித்து இது மாதிரி வந்து சொல்றாங்க, நாளைக்கு வந்து இதுல குளறுபடி இருக்கு, அதனால இதை கொஞ்சம் தள்ளி வைங்க, அடுத்த தேர்தலுக்கு பாத்துக்கலாம், இப்ப வந்து அவசர அவசரமா பண்ண வேண்டாம்னு சொல்லுவாருன்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா சொல்ல மாட்டாரு. அப்படி சொல்லியிருந்தா அவர் நேரம் முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்துருப்பாரு.